सत्सङ्गत्वे निस्सङ्गत्वं निस्सङ्गत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरारे. ஸ்ரீ குருப்யோ நமः. இந்த வரைக்கும் ஸ்ருதி சொல்ற ஐக்கிய சித்தாந்தத்துக்கு அத்வைத சித்தாந்தத்துக்கு எல்லாம் பிரத்யக்ஷ விரோதம் இருக்கு, மற்ற பிரமாணங்களிலிருந்து விரோதம் இருக்கு, அதனால இதெல்லாம் சித்திக்காதுன்னு அப்படி ஒரு பூர்வபக்ஷம் கொண்டு வந்திருக்கு. இந்த பூர்வபக்ஷத்துக்கு பதில் சொல்லணும். அதுக்காக மேற்கொண்டு கிரந்தம் ஆரம்பிக்கிறது. இதுக்கு பதில் சொல்றதுன்னா சாதாரணமா சொன்னா பலவிதமா பதில் சொல்லலாம். ஒரு ரீதியில் இல்ல, பல ரீதியில் பதில் சொல்றது சம்பிரதாயம் உண்டு. ஸ்ருதியும் பிரத்யக்ஷவும், ஸ்ருதிக்கும் பிரத்யக்ஷத்துக்கும் விஷயமே வேற அப்படி சொல்லலாம். பிரத்யக்ஷ பிரமாணத்தினால ஸ்ருதி சொல்ற விஷயத்தினுடைய விபரீதம் ஏதாவது கிரகிக்கிறதா இருந்ததுன்னா விரோதம் சொல்ல முடியும். ஆனா அப்படி கிடையாது. பிரத்யக்ஷத்தினால இப்போ ஏதோ ஒண்ணு பாக்குறதா இருந்தால் இது இப்போ அங்க இருக்கு மட்டும்தான் தெரியறது. ஸ்ருதி சொல்றது காலத்திரைய அபாத்தியத்துவம் கிடையாதுன்னு சொல்றது. சாஸ்திரிய பாஷையில் சொன்னால் ஸ்ருதி என்ன சொல்றதுன்னு கேட்டால், பிரபஞ்சம் என்றது காலத்திரைய அபாத்தியமான ஒரு பொருள் கிடையாது, ஆனா இது பாதிக்க போறது. பிரம்மஜானத்தினால இந்த பிரபஞ்சமானது பாதிக்க போறது. இப்போ இங்க இருக்கிற மாதிரி தெரியறதா இருந்தாலும் அப்புறம் பிரம்மஜானத்தினால இது பாதிக்க போறதுன்னு சொல்றது. அதனால காலத்திரயத்திலும் 3 காலத்திலும் பாதிக்காம இருக்கக்கூடிய அப்பேற்பட்ட ஒரு சத்தியத்துவம் இந்த பிரபஞ்சத்துக்கு கிடையாது. காலத்திரய அபாத்தியத்துவ ரூபம் சத்தியத்துவம் நாஸ்தி. அப்படி அப்ப காலத்திரய அபாத்தியத்துவ ரூபமான சத்தியத்துவம் எதுக்கு இருக்கு? பிரம்மத்துக்கு மட்டும்தான் இருக்கு, பிரபஞ்சத்துக்கு கிடையாது. இதுதான் ஸ்ருதி சொல்றது. பிரத்யக்ஷம் என்ன சொல்றது? இப்போ இது இங்க இருக்கு, அவ்வளவுதான் பிரத்யக்ஷம் சொல்றது. இப்ப விரோதம் எப்ப சொல்ல முடியும்? விரோதம் சொல்லணும்னால் இந்த பிரபஞ்சமானது காலத்திரய அபாத்தியம் இல்லை, இல்ல காலத்திரயத்தை விஷயமா பிரத்யக்ஷ பிரமாணம் என்றது காலத்திரயத்தை விஷயமாக்கக்கூடிய ஒரு பிரமாணமே இல்லை. வர்த்தமான காலத்துல எப்படி இருக்கு என்றது மட்டும்தான் பிரத்யக்ஷத்தினால சொல்ல முடியும். இப்போ என்னுடைய முன்னாடி இருக்கிற இந்த விஷயம் இருக்கு, அவ்வளவுதான். அது சத்தியமா தெரியறது, அவ்வளவுதான். அதனுடைய சத்தியத்துவம் என்றது எப்பேற்பட்ட சத்தியத்துவம் என்றதோ, இது காலத்திரயத்திலும் எப்படி இருக்கும் என்றதோ ஒன்னும் பிரத்யக்ஷத்தினால சொல்லவே முடியாது. கண்ணால பாக்குறது, காதால கேட்கறதுன்னு சொன்னால் இது எவ்வளவு தூரம் நம்மளால நிர்ணயம் பண்ண முடியும்? இதனால எப்ப கண்ணால பாக்குறதோ அப்ப அது அங்க இருக்குன்னு சொல்லலாம், அவ்வளவுதான். இது காலத்திரய சம்பந்தியான ஒரு சத்தை அதுக்கு இருக்கா இல்லையா, அப்புறம் பாதிக்க போறதா இல்லையா, இது ஒன்னும் பிரத்யக்ஷத்தினால சொல்லவே முடியாது. அதனால ஸ்ருதி எது சொல்றதோ அதுக்கு விபரீதமான ஒரு விஷயம் பிரத்யக்ஷத்தினால கிரகிக்க முடியும்னா தானே விரோதம் சொல்ல முடியும். அப்படி கிரகிக்கவே முடியாது. அதனால பிரத்யக்ஷ விரோதம் இல்லைன்னு சொல்லலாம். இன்னொன்னு, சத்தியத்துவம் என்றது 3 விதமா இருக்கு இல்லையா? பாரமார்த்திக சத்தியத்துவம், வியாவகாரிக சத்தியத்துவம், பிராதிபாசிக சத்தியத்துவம். அதனால சத்தியத்துவம் என்றுடைய அதனுடைய வேலிடிட்டியே வேற விதமா இருக்கு. பிரத்யக்ஷத்தினால இந்த உலக மொத்தம் புறா அத்தனை பிரபஞ்சமும் சத்தியமா தெரியறது என்றது வாஸ்தவம். ஆனால் அந்த தெரியக்கூடிய சத்தியத்துவம் எப்பேற்பட்டது என்றது சொல்லணும். அது ஒரு காலத்திரைய அபாத்தியமான சத்தியத்துவமா அப்படி சொல்லி ஆகணும் என்றது இல்லை. ஏன்னா அதுதான் சொன்னேன், இது ஒரு வியாவகாரிக சத்தியத்துவம், பாரமார்த்திக சத்தியத்துவம். இப்படி பிரிச்சுட்டு பார்த்தால் சத்தியத்துவத்துக்கு பலவிதமான வேலிடிட்டி. சத்தியம் சொல்றது ஒரே விதம் இல்லை. இப்படி கூட பரிகாரம் பண்ணலாம். இந்த பரிகாரம் தான் பண்ணிட்டு இருக்கோம். இப்ப அத்வைத்தம் சொன்னா என்ன? பாரமார்த்திகமான பொருள் ஒண்ணுதான் இருக்குன்னா இதுதானே அத்வைத்தம். இப்ப பார்க்கக்கூடிய அத்தனை ஜெகத்தும் என்னன்னு கேட்டா அது பாரமார்த்திக சத்தியம் இல்லை, ஆனா சத்தியமா தெரியறதுன்னு கேட்டா ஆமா வாஸ்தவம் தான், சத்தியமா தெரியறது வியாவகாரிக சத்தியம் சொல்லியாரு. இப்போ விரோத பரிகாரம் ஆயிடுச்சு.
எப்படி ஆயிடுத்துனால் பிரத்யக்ஷத்தினால சத்தியத்துவம் கிரகிக்க முடியறதேன்னு கேட்டா வாஸ்தவம் தான் கிரகிக்க முடியறது. ஆனால் அது வியாவகாரிக சத்தியத்துவம். அப்ப ஸ்ருதி எதை நிஷேதம் பண்றது? ஸ்ருதி பிரபஞ்சத்துக்கு பாரமார்த்திக சத்தியத்துவம் கிடையாதுன்னு சொல்றது. இப்ப விரோதமே கிடையாது. இப்படி இருந்தால் விரோதமே இல்லை. ஸ்ருதிக்கும் பிரத்யக்ஷத்துக்கும் விரோதம் இல்லை. பிரத்யக்ஷம் எது இருக்குன்னு சொல்றதோ அது இல்லைன்னு சொல்லல ஸ்ருதி. பிரத்யக்ஷ பிரமாணத்தினால எது கிடைக்கிறதோ அதையே நிஷேதமே பண்ணல. பிரத்யக்ஷத்தினால எது கிடைக்கிறது? பிரபஞ்சம் வியாவகாரிக சத்தியம்னு கிடைக்கிறது. ஸ்ருதி எது நிஷேதம் பண்றது? பிரத்யக்ஷம் பிரபஞ்சம் பாரமார்த்திக சத்தியம் இல்லைன்னு சொல்றது. வியாவகாரிக சத்தியம் கூட இல்லைன்னு சொல்றதா? சொல்லல. அப்படி சொல்லவே இல்லை. அதனால இங்க போட்டி கிடையாது. இங்க ஸ்ருதிக்கும் பிரத்யக்ஷத்துக்கும் கோலாகலமே இல்லை. இப்படி விரோத பரிகாரம் பண்ணலாம். இன்னும் வேற விதமா பார்த்தால் சத்தியத்துவம் ஒரு விதமா தான் இருக்கு. 3 விதமா வேண்டாம், வச்சுக்க வேண்டாம், அனாவசியம். ஒரே ஒரு சத்தியத்துவம், பிரம்மத்துக்கிட்ட இருக்கக்கூடிய சத்தியத்துவம். இந்த சத்தியத்துவமே பிரபஞ்சத்தில் இருக்கிற மாதிரி நமக்கு தெரியறது. அதனால பிரபஞ்சம் சத்தியம்னு ஒரு பிரமை ஏற்படுறது. அதனால தனி சத்தியத்துவம் பிரபஞ்சத்துக்கு சொல்ல வேண்டாம். அப்ப தனி சத்தியத்துவம் இருக்கு, பிரம்மத்துக்கு தான் இருக்கு. அதனால பிரம்மைவ சத்தியம் அந்நியஸ்வரம் மித்யா. இப்படி கூட சித்தாந்தத்தை வச்சுக்கலாம். இப்படி கூட விரோத பரிகாரத்தை பண்ணலாம். இந்த மாதிரி பலவிதமான பிரகாரங்கள். சரி, இது ஒன்றும் வேண்டாம், விரோதம் இருக்கவே இருக்குன்னு வச்சுக்கோங்க. விரோதம் இருக்கு, சரி, இப்ப என்ன பண்றது? பிரத்யக்ஷத்துக்கும் ஸ்ருதிக்கும் விரோதம் இருக்குன்னு ஒத்துண்டு போனா என்ன பண்றது? இருக்கட்டுமே, அதனால என்ன? ஸ்ருதி பிரபலமான பிரமாணம். பிரத்யக்ஷ விருத்தமான ஒரு விஷயத்தை சொல்றதுக்கு தான் ஸ்ருதி வந்திருக்கு. இல்லைன்னு யாரு சொல்றது? பிரத்யக்ஷத்தை அதனுடைய சர்டிபிகேட் வாங்கிட்டு அப்புறம் தான் ஏதாவது பேசணும்னா எப்படி பேச முடியும்? இப்படி முடியவே முடியாது. இது என்ன உதாரணம் கொடுக்கறதுனால், சந்திரன் ஆகாசத்துல சந்திரன் எப்படி தெரியறது? ஒரு சின்ன ஒரு பதார்த்தமா தெரியறது இங்க இருந்து பார்த்தா. ஆனா சந்திரன் அவ்வளவுதான் இருக்கா கேட்டா இல்ல. சந்திரனுடைய என்ன பரிமாணம், இதுக்கு எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்கு, எவ்வளவு விட்த் இருக்கு, எவ்வளவு இது இருக்குன்னு கேட்டால் என்ன சொல்றது? அது பெரிய ஒரு பதார்த்தம். இப்படி பார்க்கக்கூடிய ஒரு குழந்தை பார்த்தா என்ன சொல்லுவான்? எவ்வளவுதான் இருக்குன்னு சொல்லுவான். ஆனா உண்மையா சாஸ்திர திருஷ்டியில என்ன இருக்கு? ஜோதிஷ் சாஸ்திர திருஷ்டியில அது ஒரு பெரிய பதார்த்தம், பெரிய ஒரு கோலகம். சூரிய சந்திராதிகள் இப்படி பார்க்கற மாதிரி இல்லை, ரொம்ப தூரத்தில் இருக்கிறதுனால அப்படி சின்னதா தெரியுது. இது நமக்கு தெரிஞ்ச விஷயம். ஆனா பிரத்யக்ஷம் என்ன? ஸ்ருதி சொல்ற ஐக்கிய சித்தாந்தத்துக்கு, அத்வைத சித்தாந்தத்துக்கு எல்லாம் பிரத்யக்ஷ விரோதம் இருக்கு, மற்ற பிரமாணங்களிலிருந்து விரோதம் இருக்கு. அதனால இதெல்லாம் சித்திக்காதுன்னு அப்படி ஒரு பூர்வபக்ஷம் கொண்டு வந்திருக்கு. இந்த பூர்வபக்ஷத்துக்கு பதில் சொல்லணும்.
அதுக்காக மேற்கொண்டு கிரந்தம் ஆரம்பிக்கிறது. இதுக்கு பதில் சொல்றதுன்னா சாதாரணமா சொன்னா பலவிதமா பதில் சொல்லலாம். ஒரு ரீதியில் இல்ல, பல ரீதியில் பதில் சொல்றது சம்பிரதாயம் உண்டு. ஸ்ருதியும் பிரத்யக்ஷவும், ஸ்ருதிக்கும் பிரத்யக்ஷத்துக்கும் விஷயமே வேற, அப்படி சொல்லலாம். பிரத்யக்ஷ பிரமாணத்தினால ஸ்ருதி சொல்ற விஷயத்தினுடைய விபரீதம் ஏதாவது கிரகிக்கிறதா இருந்ததுன்னா விரோதம் சொல்ல முடியும். ஆனா அப்படி கிடையாது. பிரத்யக்ஷத்தினால இப்போ ஏதோ ஒண்ணு பாக்குறதா இருந்தால் இது இப்போ அங்க இருக்கு மட்டும்தான் தெரியறது. ஸ்ருதி சொல்றது காலத்திரைய அபாத்தியத்துவம் கிடையாதுன்னு சொல்றது. சாஸ்திரிய பாஷையில் சொன்னால் ஸ்ருதி என்ன சொல்றதுன்னு கேட்டால், பிரபஞ்சம் என்றது காலத்திரைய அபாத்தியமான ஒரு பொருள் கிடையாது, ஆனா இது பாதிக்க போறது. பிரம்மஜானத்தினால இந்த பிரபஞ்சமானது பாதிக்க போறது. இப்போ இங்க இருக்கிற மாதிரி தெரியறதா இருந்தாலும் அப்புறம் பிரம்மஜானத்தினால இது பாதிக்க போறதுன்னு சொல்றது. அதனால காலத்திரயத்திலும் 3 காலத்திலும் பாதிக்காம நிற்கக்கூடிய அப்பேற்பட்ட ஒரு சத்தியத்துவம் இந்த பிரபஞ்சத்துக்கு கிடையாது. காலத்திரய அபாத்தியத்துவ ரூபம் சத்தியத்துவம் நாஸ்தி. அப்படி அப்ப காலத்திரய அபாத்தியத்துவ ரூபமான சத்தியத்துவம் எதுக்கு இருக்கு? பிரம்மத்துக்கு மட்டும்தான் இருக்கு, பிரபஞ்சத்துக்கு கிடையாது. இதுதான் ஸ்ருதி சொல்றது. பிரத்யக்ஷம் என்ன சொல்றது? இப்போ இது இங்க இருக்கு, அவ்வளவுதான் பிரத்யக்ஷம் சொல்றது. இப்ப விரோதம் எப்ப சொல்ல முடியும்? விரோதம் சொல்லணும்னால் இந்த பிரபஞ்சமானது காலத்திரய அபாத்தியம் இல்லை, இல்ல காலத்திரயத்தை விஷயமா பிரத்யக்ஷ பிரமாணம் என்றது காலத்திரயத்தை விஷயமாக்கக்கூடிய ஒரு பிரமாணமே இல்லை. வர்த்தமான காலத்தில் எப்படி இருக்கு என்றது மட்டும்தான் பிரத்யக்ஷத்தினால சொல்ல முடியும். இப்போ என்னுடைய முன்னாடி இருக்கிற இந்த விஷயம் இருக்கு, அவ்வளவுதான். அது சத்தியமா தெரியறது, அவ்வளவுதான். அதனுடைய சத்தியத்துவம் என்றது எப்பேற்பட்ட சத்தியத்துவம் என்றதோ, இது காலத்திரயத்திலும் எப்படி இருக்கும் என்றதோ ஒன்னும் பிரத்யக்ஷத்தினால சொல்லவே முடியாது. கண்ணால பாக்குறது, காதால கேட்கறதுன்னு சொன்னால் எது எவ்வளவு தூரம் நம்மளால நிர்ணயம் பண்ண முடியும்? இதனால எப்ப கண்ணால பாக்குறதோ அப்ப அது அங்க இருக்குன்னு சொல்லலாம், அவ்வளவுதான். இது காலத்திரய சம்பந்தியான ஒரு சத்தை அதுக்கு இருக்கா இல்லையா, அப்புறம் பாதிக்க போறதா இல்லையா, இது ஒன்றும் பிரத்யக்ஷத்தினால சொல்லவே முடியாது. அதனால ஸ்ருதி எது சொல்றதோ அதுக்கு விபரீதமான ஒரு விஷயம் பிரத்யக்ஷத்தினால கிரகிக்க முடியும்னா தானே விரோதம் சொல்ல முடியும். அப்படி கிரகிக்கவே முடியாது. அதனால பிரத்யக்ஷ விரோதம் இல்லைன்னு சொல்லலாம். இன்னொன்னு, சத்தியத்துவம் என்றது 3 விதமா இருக்கு இல்லையா? பாரமார்த்திக சத்தியத்துவம், வியாவகாரிக சத்தியத்துவம், பிராதிபாசிக சத்தியத்துவம். அதனால சத்தியத்துவம் என்றுடைய அதனுடைய வேலிடிட்டியே வேற விதமா இருக்கு. பிரத்யக்ஷத்தினால இந்த உலக மொத்தம் புறா பிரபஞ்சம் அத்தனை பிரபஞ்சமும் சத்தியமா தெரியறது என்றது வாஸ்தவம். ஆனால் அந்த தெரியக்கூடிய சத்தியத்துவம் எப்பேற்பட்டது என்றது சொல்லணும். அது ஒரு காலத்திரைய அபாத்தியமான சத்தியத்துவமா அப்படி சொல்லி ஆகணும் என்றது இல்லை. ஏன்னா அதுதான் சொன்னேன், இது ஒரு வியாவகாரிக சத்தியத்துவம், பாரமார்த்திக சத்தியத்துவம். இப்படி பிரிச்சுட்டு பார்த்தால் சத்தியத்துவத்துக்கு பலவிதமான வேலிடிட்டி. சத்தியம் சொல்றது ஒரே விதம் இல்ல. இப்படி கூட பரிகாரம் பண்ணலாம். இந்த பரிகாரம் தான் பண்ணிட்டு இருக்கும். இப்ப அத்வைத்தம் சொன்னா என்ன? பாரமார்த்திகமான பொருள் ஒண்ணுதான் இருக்குன்னா இதுதானே அத்வைத்தம். இப்ப பார்க்கக்கூடிய அத்தனை ஜெகத்து என்னன்னு கேட்டா அது பாரமார்த்திக சத்தியம் இல்ல, ஆனா சத்தியமா தெரியறதுன்னு கேட்டா ஆமா வாஸ்தவம் தான், சத்தியமா தெரியறது, வியாவகாரிக சத்தியம் சொல்லியாரு. இப்போ விரோத பரிகாரம் ஆயிடுச்சு. எப்படி ஆயிடுச்சுனால், பிரத்யக்ஷத்தினால சத்தியத்துவம் கிரகிக்க முடியறதுன்னு கேட்டா வாஸ்தவம் தான் கிரகிக்க முடியறது, ஆனால் அது வியாவகாரிக சத்தியத்துவம். அப்ப ஸ்ருதி எதை நிஷேதம் பண்றது? ஸ்ருதி பிரபஞ்சத்துக்கு பாரமார்த்திக சத்தியத்துவம் கிடையாதுன்னு சொல்றது. இப்ப விரோதமே கிடையாது. இப்படி இருந்தால் விரோதமே இல்லை. ஸ்ருதிக்கும் பிரத்யக்ஷத்துக்கும் விரோதம் இல்லை. பிரத்யக்ஷம் எது இருக்குன்னு சொல்றதோ அது இல்லைன்னு சொல்லல ஸ்ருதி. பிரத்யக்ஷ பிரமாணத்தினால எது கிடைக்கிறதோ அதையே நிஷேதமே பண்ணல. பிரத்யக்ஷத்தினால எது கிடைக்கிறது? பிரபஞ்சம் வியாவகாரிக சத்தியம்னு கிடைக்கிறது. ஸ்ருதி எது நிஷேதம் பண்றது? பிரத்யக்ஷம் பிரபஞ்சம் பாரமார்த்திக சத்தியம் இல்லைன்னு சொல்றது. வியாவகாரிக சத்தியம் கூட இல்லைன்னு சொல்றதா? சொல்லல. அப்படி சொல்லவே இல்லை. அதனால இங்க போட்டி கிடையாது. இங்க ஸ்ருதிக்கும் பிரத்யக்ஷத்துக்கும் கோலாகலமே இல்லை. இப்படி விரோத பரிகாரம் பண்ணலாம். இன்னும் வேற விதமா பார்த்தால் சத்தியத்துவம் ஒரு விதமா தான் இருக்கு,
3 விதமா வேண்டாம், வச்சுக்க வேண்டாம், அனாவசியம். ஒரே ஒரு சத்தியத்துவம், பிரம்மத்துக்கிட்ட இருக்கக்கூடிய சத்தியத்துவம். இந்த சத்தியத்துவமே பிரபஞ்சத்தில் இருக்கிற மாதிரி நமக்கு தெரியல. அதனால பிரபஞ்சம் சத்தியம்னு ஒரு பிரமை ஏற்படுறது. அதனால தனி சத்தியத்துவம் பிரபஞ்சத்துக்கு சொல்ல வேண்டாம். அப்ப தனி சத்தியத்துவம் இருக்கு, பிரம்மத்துக்கு தான் இருக்கு. அதனால பிரம்மைவ சத்தியம் அந்நியஸ்வரம் மித்யா. இப்படி கூட சித்தாந்தத்தை வச்சுக்கலாம், இப்படி கூட விரோத பரிகாரத்தை பண்ணலாம். இந்த மாதிரி பலவிதமான பிரகாரங்கள். சரி, இது ஒன்றும் வேண்டாம், விரோதம் இருக்கவே இருக்குன்னு வச்சுக்கோங்க. விரோதம் இருக்கு, சரி, இப்ப என்ன பண்றது? பிரத்யட்சத்துக்கும் ஸ்ருதிக்கும் விரோதம் இருக்குன்னு ஒத்துண்டு போனா என்ன பண்றது? இருக்கட்டுமே, அதனால என்ன? ஸ்ருதி பிரபலமான பிரமாணம். பிரத்யக்ஷ விருத்தமான ஒரு விஷயத்தை சொல்றதுக்கு தான் ஸ்ருதி வந்திருக்கு. இல்லைன்னு யார் சொல்றது? பிரத்யக்ஷத்தை அதனுடைய சர்டிபிகேட் வாங்கிட்டு அப்புறம் தான் ஏதாவது பேசணும்னா எப்படி பேச முடியும்? இப்படி முடியவே முடியாது. இது என்ன உதாரணம் கொடுக்கறதுனால், சந்திரன் ஆகாசத்துல, சந்திரன் எப்படி தெரியறது? ஒரு சின்ன ஒரு பதார்த்தமா தெரியறது இங்க இருந்து பார்த்தா. ஆனா சந்திரன் அவ்வளவுதான் இருக்கா கேட்டா இல்ல. சந்திரனுடைய என்ன பரிமாணம், இதுக்கு எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்கு, எவ்வளவு விட்த் இருக்கு, எவ்வளவு இது இருக்குன்னு கேட்டால் என்ன சொல்றது? அது பெரிய ஒரு பதார்த்தம். இப்படி பார்க்கக்கூடிய ஒரு குழந்தை பார்த்தா என்ன சொல்லுவான்? எவ்வளவுதான் இருக்குன்னு சொல்லுவான். ஆனா உண்மையா சாஸ்திர திருஷ்டியில என்ன இருக்கு? ஜோதிஷ் சாஸ்திர திருஷ்டியில அது ஒரு பெரிய பதார்த்தம், பெரிய ஒரு கோலகம். சூரிய சந்திராதிகள் இப்படி பார்க்குற மாதிரி இல்லை, ரொம்ப தூரத்தில் இருக்கிறதுனால அப்படி சின்னதா தெரியுது. இது நமக்கு தெரிஞ்ச விஷயம். ஆனா பிரத்யக்ஷம் என்ன? ஸ்ருதி சொல்ற ஐக்கிய சித்தாந்தத்துக்கு, அத்வைத சித்தாந்தத்துக்கு எல்லாம் பிரத்யக்ஷ விரோதம் இருக்கு, மற்ற பிரமாணங்களிலிருந்து விரோதம் இருக்கு. அதனால இதெல்லாம் சித்திக்காதுன்னு அப்படி ஒரு பூர்வபக்ஷம் கொண்டு வந்திருக்கு. இந்த பூர்வபக்ஷத்துக்கு பதில் சொல்லணும். அதுக்காக மேற்கொண்டு கிரந்தம் ஆரம்பிக்கிறது. இதுக்கு பதில் சொல்றதுன்னா சாதாரணமா சொன்னா பலவிதமா பதில் சொல்லலாம். ஒரு ரீதியில் இல்ல, பல ரீதியில் பதில் சொல்ற சம்பிரதாயம் உண்டு. ஸ்ருதியும் பிரத்யக்ஷமும், ஸ்ருதிக்கும் பிரத்யக்ஷத்துக்கும் விஷயமே வேற, அப்படி சொல்லலாம். பிரத்யக்ஷ பிரமாணத்தினால ஸ்ருதி சொல்ற விஷயத்தினுடைய விபரீதம் ஏதாவது கிரகிக்கிறதா இருந்ததுன்னா விரோதம் சொல்ல முடியும். ஆனா அப்படி கிடையாது. பிரத்யக்ஷத்தினால இப்போ ஏதோ ஒண்ணு பாக்குறதா இருந்தால் இது இப்போ அங்க இருக்கு மட்டும்தான் தெரியறது. ஸ்ருதி சொல்றது காலத்திரைய அபாத்தியத்துவம் கிடையாதுன்னு சொல்றது. சாஸ்திரிய பாஷையில் சொன்னால் ஸ்ருதி என்ன சொல்றதுன்னு கேட்டால், பிரபஞ்சம் என்றது காலத்திரைய அபாத்தியமான ஒரு பொருள் கிடையாது. ஆனா இது பாதிக்க போறது. பிரம்ம ஞானத்தினால இந்த பிரபஞ்சமானது பாதிக்க போறது.
இப்போ இங்க இருக்கிற மாதிரி தெரியறதா இருந்தாலும் அப்புறம் பிரம்மஞானத்தினால இது பாதிக்க போறதுன்னு சொல்றது. அதனால காலத்திரயத்திலும் 3 காலத்திலும் பாதிக்காம இருக்கக்கூடிய அப்பேற்பட்ட ஒரு சத்தியத்துவம் இந்த பிரபஞ்சத்துக்கு கிடையாது. காலத்திரய அபாத்திய